இந்த வீடியோல வந்து கிரிப்டோ புல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான நியூஸ் கேட்டா வந்து ஃபெட் வந்து 0.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி வந்து தமிழ் கிரிப்டோ டெக் டெலிகிராம் ட்விட்டர் பேஜ்ல நான் போட்டிருப்பேன். ஃபாலோ பண்ணா கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து என்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து போன மாசம் ஒரு ரைட் அப் மாதிரி நான் போட்டிருப்பேன். அந்த இதுல வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாலும் QT வந்து QE சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி முந்தா நேற்று வந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து ஃபெட் வந்து என்ன சொல்லிருக்கீங்களே பாருங்க, அந்த கமிட்டி டிசைட் டு கன்க்ளூட் த ரெடியூஷன் ஆஃப் அக்ரிகேட்டட் செக்யூரிட்டிஸ் ஹோல்டிங் ஆன் December 1. எப்பயுமே இதுக்கு முன்னாடி வந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாத்துலேயுமே வந்து கமிட்டி வந்து அவங்களோட செக்யூரிட்டிஸை வந்து கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க ஃபெட்டு. ஆனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம் December 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபெட்டு வந்து QT வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். QE சேஞ்ச் ஆக போகிறாங்களா, அதாவது வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா QE ஸ்டார்ட் பண்ணதை பற்றி அவங்க சொல்லலை. பட் QT ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து மறைமுகமாக வந்து ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஏன் முக்கியமான காரணம், ஏன் இப்போ கொண்டு வந்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி வந்து லாஸ்ட் இயரே நான் உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து 2025 வந்து இந்த அக்டோபர் நவம்பர் தான் வந்து பேங்க் சைடில் வந்து பணம் இல்லாமல் போகும், பண தட்டுப்பாடு வரும். அதுக்காண்டி வந்து கண்டிப்பாக ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு ஓவர் நைட்டில் வந்து ஃபெட்டு வந்து 50 பில்லியன் 30 பில்லியன் சொல்லி பேங்க்ஸுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான ஸ்டெல்த் QE வந்து ஃபெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்டு வந்து அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஃபியூச்சரில் கூணுச்சுன்னா நாங்கள் வந்து அதை ரிவர்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கிற மாதிரி அதில் ஒரு இது இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நாளைக்கு இன்ஃப்ளேஷனோ ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி வந்து ஃபெட்டு வந்து QT வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4க்கு வந்து கம்மி பண்ணாங்களே, 4.25 இருந்தால் 0.25 குறைச்சி கம்மி பண்ணாங்க. இந்த பச்சை கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கலர் லைனுங்கிறது வந்து அமெரிக்காவோட 2 இயர் ஈல்டு. இந்த 2 இயர் ஈல்டும் இந்த அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது இந்த 2 இயர் ஈல்டும் அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ப்ளூ லைன் கம்மி பண்ணும்போது இந்த 2 இயர் ஈல்டும் கம்மியாக இருக்கும். இப்போ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கும் போது அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக வைக்கும்போது 2 இயர் ஈல்டும் அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக மாறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர் ஈல்டு இருக்குல்ல, அந்த பச்சை கலர், அது பார்த்தீங்கன்னா வந்து 3.5 3.3ல இருக்குது. ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4ல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இன்னொரு 50 பேசிக் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வந்து அந்த கோர்லேட்டில் போகும்போது அதான் சொல்லுது. ஓகேங்களா? மேபி இந்த 2 இயர் ஈல்டு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ண சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம் வந்து இன்னொன்று சொல்ல வரேன். அடுத்த வருஷம் மே மாதத்தோட வந்து இப்போ இருக்க ஃபெட்டோட சேர்மன் வந்து போகிறதுக்கான சான்ஸ் போகிறார். ஓகேங்களா? அப்போ அடுத்து வந்து ட்ரம்ப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான சேர்மன் தான் உள்ளே வருவார். அவர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 பேசிக் பாயிண்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பேஸ்ட் அப்பான் அடுத்தடுத்து வரப்போகிற மாதங்கிறது வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை வந்து புஷ் பண்ணுறதுக்கான மாதமாக தான் அது இருக்கும். ஸோ பேனிக் ஆக வேண்டிய அவசியங்கள் வந்து ரொம்ப கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஓவரால் நியூஸஸ். அண்டு ஓகேப்பா, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏன் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு? ஏன்னா 1,15,000 இருந்த மார்க்கெட் வந்து 1,06,000 வரைக்கும் போயிட்டு இப்போ 1,10,000 இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு டவுன் ஆச்சுன்னு கேட்டினா வந்து அதே நாளில் வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு மீட்டிங் போச்சு. அந்த மீட்டிங் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. பட் ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. உடனே வந்து ட்ரம்ப் நாங்களும் வந்து 30 வருஷம் கழிச்சு நாங்கள் நியூக்ளியர் வெப்பனை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொன்னனால வந்து அதை வச்சு வேல்ஸ் வந்து ஒரு மேனிப்புலேட்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து பேனிக் ஆக வேண்டிய கண்டிஷன் கிடையாது. நியூஸஸை வச்சு இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவாங்க. நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டிய ரொம்ப இதனால், ஏன்னா வாரம் ஏதாவது பண்ணிகிட்டே தான் அங்கே இருப்பாங்க. இதனால நீங்கள் ப்ரெஷர் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு உட்காந்திங்கன்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கும். ஸோ ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. எதுக்கு ஓகேப்பா எதுக்கு நான் பேனிக் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 வீக் மூவிங் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 50 வீக்குங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து இந்த லெவலுங்க, இந்த 1,03,000 அந்த ரேஞ்சு தான் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ். அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து கேண்டில் க்ளோஸோ ஏதோ வச்சுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பியர் மார்க்கெட் கூட டேர்ன் அவுட் ஆகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அது கீழே வந்து விக்கு கொடுக்கலாம், மேபி லாங்காக ஒரு விக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பேனிக் பண்ணுவாங்க. ஆனால் 2 வீக் கேண்டில் அதுக்கப்புறம் 2 வீக் தொடர்ந்து வந்து கேண்டிலோட க்ளோஸ் வந்து
50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ள இதுக்கு வால்யூம் இல்லாமல் பியர் மார்க்கெட்டுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். அது உடனே அப்படியே கீழே வந்துடாது. உடனே 50 வீக் உடச்சதுக்கு 1,03,000 உடச்சதுக்கு அப்புறம் கேன் க்ளோஸ் வச்சாலும் அப்படியே கீழே வந்துடாது. மேபி ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே லைட்டாக வந்துட்டு திருப்பி இப்போ புஷ் பண்ணி அப்படியே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கிராஷுக்குமே நீங்கள் பேனிக்குமே ஐயோ என்னோட ஆல்காயின் ஏறுமா போயிருமா அப்படின்னு ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பிரோஜனம் கிடையாது. அதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து 1,09,000 இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் 1,03,000 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 1,06,000 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்டு வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது வந்து 1,12,000 வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்து 1,15,000 வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து புது ஆல் டைம் ஃபார்ம் பண்ணணும்னா வந்து 1,26,000 மேலே போனால் தான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு இது போகணும். பட் இப்போதைக்கு வந்து அந்த கண்டிஷனில் வந்து மார்க்கெட் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். இந்த வீக்கெண்டில் வந்து எப்படி கொண்டு போவான்னு எனக்கு தெரியல. மேபி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் லிக்விட் இன்ஜெக்ஷனாக ஃபுல் ஃபெச்சராக ஸ்டார்ட் ஆகி மேக்ரோ இஷ்யூஸ் எதுவுமே வந்து செட்டப் ஒழுங்காக நடந்துச்சுன்னா மேபி பிட்காயின் வந்து ஒரு 1,45,000 to 50,000 கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நம்ம செக் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வந்து முக்கியமான சார்ட்டுங்கிறது வந்து பிட்காயினோட டாமினன்ஸு. பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 50 வீக் மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து 60ங்கிற லெவலும் ஒன்று சொல்லியிருப்பேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் வந்து மந்த்லி கேண்டில்லையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே வந்து ஒரு பீரிஷாகவே வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து டேர்ன் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதுவுமே நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து உடச்சி கீழே வந்திருக்கு. இப்போ திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திருப்பி போய் லிக்விடை ஹண்ட் பண்ணால் கூட வந்து 63 ஒரு 62 அப்படியே மேலே போயிட்டு அப்படியே திருப்பி வந்து ரிட்டர்ன் அவுட் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை ஏதாவது மேக்ரோ கண்டிஷன் பேட் ஆகுது, பிட்காயின் கிட்ட பணம் ஃப்ளோ அதிகமாக வருது அப்படிங்கிற கண்டிஷனில் திருப்பி பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒரு 65 அந்த ரேஞ்ச் வரைக்கும் திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு வர சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து இப்போ உள்ள கண்டிஷனில் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் வந்து புல் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகலை. இப்போதைக்கு வந்து அது பியர் கண்டிஷன் தான் இருக்குது. ஓகேங்களா. இதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள், ஓவரால் விஷயங்கள். நான் திருப்பி சொல்லியிருப்பேன், பேனிக் ஆகாதீங்க. இன்னும் ஒரு சில வீடியோஸ் இருக்குது. நான் ஸ்கிரிப்ட் நான் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக ஆல்காயின்ஸ் பற்றின ஆல்காயின் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய வீடியோஸ் நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் அதை படிக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸும் வந்து மேபி நாளைக்குள்ளே அந்த அப்டேட் நான் போட்டுறேன். ஓகேங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம், ட்விட்டர் கீழே லிங்க் இருக்குது. ஸோ மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.